கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் சில பாடுகள் உண்டு. அதிலும் தேவ ஜனங்களுக்கு நிச்சயமாகவே பாடுகள் உண்டு. உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க அழைத்து சென்ற பொழுது வழியிலே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த உடனே அவர்கள் முன்னாக இருந்தது செங்கடல். அவர்கள் முன்னாகவும் போக முடியாது, பின்னாகவும் போக முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு செங்கடல், ஒரு தடை அவர்களுக்கு முன்பாக இருந்தது. அதை பார்த்த இஸ்ரவேலர் மிகவும் கலங்கி போனார்கள். ஏனென்றால் முன்னாக செங்கடல், பின்னாக பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்று மோசே சொன்னார். மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொன்னார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொன்னார் என்றால், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளந்து விடு. ஹல்லேலூயா. சமுத்திரம் போன்ற பிரச்சனை நமக்கு முன்பாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அதை பிளந்து விட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதற்கு தான் தேவன் இருக்கிறார். அப்பொழுது மோசே தன்னுடைய கையில் உள்ள கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டின பொழுது சமுத்திர வெட்டாந்தரை போன்று வழியை உண்டாக்கிவிட்டது. ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல சமுத்திரத்தின் நடுவில் நடந்து போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார். வேறு யாருக்கும் செய்ய மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கலாம். அதை எப்படி நான் கடந்து போவேன், எப்படி அதை விட்டு விடுவேன் என்று நீங்கள் கலங்கலாம். அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, நோய் நிமித்தமாகவோ வேற பற்றாக்குறைகளினாலோ தோல்விகளினாலோ பயத்தினாலோ ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகளை கூட சந்தித்து கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். உங்கள் பிரச்சனைகளை தேவன் பிளந்து விடுவார். நீங்கள் வெட்டாந்தரையில் நடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போனது போல உங்கள் பிரச்சனைகளின் வழியாக நடந்து அதை சுலபமாக மேற்கொள்ளுவீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 136ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை தேவனே பிளந்து கொடுத்தார். இன்றைக்கு அதே தேவன் உங்களுடைய பிரச்சனைகளிலே பெரிய விடுதலை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்களின் முன்னாக இருந்து சமுத்திரத்தை பிளந்து அவர்களை வெட்டாந்தரையில நடக்க பண்ணின தேவன், இன்றைக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனையை தேவன் தாமே பிளந்து அவர்களுக்கு இன்றைக்கே நீர் இரட்சிப்பை உண்டு பண்ணுகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம்.
மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.